வணக்கம். வாழ்க வளமுடன். நற்பவி சக்தி. இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான பதிவு என்னென்னா, வலிப்பு நோயை பற்றினது. வலிப்பு நோய் எதனால் வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது 2 வயசு குழந்தைக்கு கூட வந்ததாக கேள்விப்பட்டேன். ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. ஸோ வலிப்பு நோயின்றது எதனால் வருதுன்னு நம்ம பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க கூகுள் பண்ணி. வலிப்பு நோயின்றது மூளையில் ஒரு சில இடத்துல குளிர்ச்சி, நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பிரெயின்லேருந்து எல்லாமே ஒரு உஷ்ணம் இருந்தால் தான் எல்லாமே நல்லா வேலை நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த உஷ்ணம் தேவை நமக்கு, ப்ளட் சர்க்குலேஷன் உள்ள ரத்த ஓட்டத்துக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அது இல்லாத பட்சத்தில் எங்கே அந்த உஷ்ணம் ரொம்ப கம்மியாகி கூலாகுதோ அந்த இடத்துல தான் நம்ம கட்டிகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூட்ரஸில் உஷ்ணம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகும். அதுதான் ஃபைப்ராய்டு. அதேமாதிரி மூளையில் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மூளையில் ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி ஆகிடுச்சுன்னா ஃபிட்ஸ் வரும். ஸோ இதுதான் பேஸ். இதுக்கு அக்குபஞ்சரில் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இங்கே ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு குழந்தைக்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தவங்க ஃபிட்ஸ் வந்துடுச்சு, அதை நிற்பாட்டணுன்னா DU26ன்ற பாயிண்ட் இங்கே இருக்கும். உதட்டுக்கு, மூக்கு கீழே, உதட்டுக்கு மேலே இந்த இடத்துல. இந்த பாயிண்ட் நல்ல ப்ரெஷர் கொடுத்துக்கணும். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அழுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிற்கும். 2வது பாயிண்ட் கால் உள்ளங்காலில் 2வது விரல் 3வது விரலேருந்து அப்படியே கோடு போட்டுன்னா சென்டராக இருக்கும். அங்கே ஒரு பள்ளம் அப்படியே தெரியும். நீங்கள் அழுத்திட்டே வந்தீங்கன்னா ஒரு நல்ல பெயின் இருக்கும். ஸோ இது மயக்கமாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 2 பாயிண்ட்டில் அழுத்திட்டு நம்ம எழுப்பிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இது 2 பாயிண்ட்டை நல்லா அழுத்தம் கொடுத்தாலே ஃபிட்ஸ் அப்படியே இதுவாகிடும். உங்களுக்கு அதுக்கப்புறம் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் வேணால் கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது வலிப்பு நோய் குழந்தைங்களுக்கு ரொம்ப நம்ம பயந்துடுறோம். ஒரு சின்ன குழந்தைக்கெல்லாம் வந்துருச்சு, இல்லை யாருக்கும் வந்தாலுமே ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அந்த கை கால் இழுக்கும்போது நமக்கு பார்க்கவே அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இம்மிடியேட்டாக நீங்கள் அழுத்தினீங்கனாலே உங்களுக்கு இந்த பாயிண்ட்டும் உள்ளங்காலில் இருக்கிற அந்த K1ன்ற கிட்னி பாயிண்ட்டையும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது நான் பிரெயினுக்கு உண்டான என்ன மாதிரி ஃபுட் எடுக்கணும், எதனால் அங்கே அவ்வளோ கூலாகுதுன்றதுலாம் நான் அடி பார்த்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்க லைஃப் லாங் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து உடம்புக்கு எடுத்துக்காமல் தயவுசெய்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஃபஸ்ட் எய்டு இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேற்கொண்டு யாருக்காவது இருக்குது, ஏதாவது இல்லை ஃபோனில் ஏதாவது அட்வைஸ் வேணும் பேசணுன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை அது வாட்ஸ்அப் நம்பரை தான் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வலிப்பு நோயிலேருந்து ஈஸியாக நம்ம வெளில வந்துக்கலாம். வரலாம். அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எப்போ ரொம்ப வருஷமாக இருக்குனாலும் அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வரலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பனாக சொன்னால் தான் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப தூரத்தில் இருக்கவங்களாம் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி அட்வைஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வலிப்பு நோயிலேருந்து நம்ம விடுதலை அடையிறதுக்கான சின்ன டிப்ஸ் நான் 2 கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் எய்ட் டிப்ஸு. ஸோ மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.